பாடுபடுறாங்கனாலே என்னமோ தப்பு செஞ்சிருப்பாங்க. அப்படிதானே புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தாங்கனாலே என்னன்னு நினைச்சுப்பாங்க, என்னமோ செஞ்சிருப்பான் அவன், அதனாலதான் இப்படி கஷ்டப்படுறான். ஒண்ணு இந்த ஜென்மத்துல அல்லது முந்தின ஜென்மத்துல எங்கேயாவது என்னமோ நடந்திருக்கும், அதனாலதான் இப்படி கஷ்டப்படுறான். இந்த மாதிரிலாம் புத்தி இருக்கு உலகத்துல. அதெல்லாம் மாறணும் பாருங்க. சிலுவையை பார்த்தாலே மாறிடும். சொல்றாங்க உலகத்துல, சொல்லுவாங்கல்ல, நல்லவங்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்காதுங்க. ஏங்க, சிலுவையில் மிக மிக நல்லவர், அவரை போல் நல்லவர் யாருமே இல்லை. ஆனா அவருக்கு தான் இருக்கிறதுலே மோசமான காரியம் நடந்தது. அதுவே நம்மளை யோசனையை மாற்றணும். அப்போ இது இப்படி நினைக்க கூடாது. ஒருத்தர் பாடுபடுறாங்கனாலே கஷ்டப்படுறாங்கனாலே நமக்கு தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் பாடுபடாம நல்லா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது.